திரு விக்னேஸ்வர், இப்போ திமுக பாஜக ரெண்டையும் கடுமையாக எதிர்த்திருக்காரு, கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. இன்னைக்கு தீர்மானங்கள் ஒரு 20 தீர்மானங்கள் போட்டிருக்கீங்க. அதில் ஒரு 5 தீர்மானம் பாஜகவை கடுமையாக கண்டிக்குது, திமுகவுக்கு ஒரு 15. இப்போ அந்த அதிகமான எதிர்ப்புங்கிறது திமுக அப்படிங்கிறதா வச்சுக்கணும். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படி கணக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? பாலிசி வைஸ் பாருங்க, நம்ம ஒரு ஸ்டேட் பார்ட்டி நடக்கும். நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டை இப்போ இன்டென்சிவ் ஓட்டர்ஸ் ரிவ்யூ பண்ணுறது தமிழ்நாட்டில் இருக்கிற மார்ஜினல் செக்ஷனை பாதிக்கும். அதே போல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் நம்மளோட சோசியல் ஃபேப்ரிக்கை பாதிக்கும். தமிழ்நாட்டை எந்தெந்த விஷயம்லாம் அஃபெக்ட் பண்ணதோ அந்த விஷயம். அதே மாதிரி பீப்புள் இஷ்யூஸ், நம்ம தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்தை எல்லாமே மாநில இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட் டைரக்டாக பீப்புளை எஃபெக்ட் பண்ணுது. ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அதனால பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அது பண்ணப்பட்டது. எந்த ஒரு விஷயமும் சரி, பாலிசி வைஸ் பிஜேபி எதுக்க வேண்டிய இடத்துல இப்போ டே ஒன்லேருந்து எதுக்குறோம். அண்ணன் அவர்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தோழர் பே சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவர்களாக இருக்கட்டும், பல இடத்துல சொன்னது என்னன்னா, நாங்கள் பாலிசிஸ்க்கு தான் கூட்டணி வைக்கிறோம். பாலிசி பேசிஸில் அவங்க மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கனால தான் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அண்ணன் அவரோட பதட்டத்தை வெளிப்படுத்தினான். நாளைக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், களத்துலையும் சரி எங்கள் செயல்பாடுகளையும் சரி உறுதியாக இருக்கும்னு நினச்சி எங்கள் கூட கூட்டணி வச்சா மட்டும் அந்த பெயிண்ட் உங்களுக்கு தேவைப்படுது. அவர் என்ன இன்னொரு விஷயம் குறிப்பிட்டார், முடிச்சுக்கிறேன் சார். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்களுடைய நேர்காணல்ல நியூஸ் 8 தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டணியை உருவாக்கியவன் நான், இந்தியா முழுமைக்கு இந்தியா கூட்டணி உருவாவதில் செக்யூலரிசத்துக்காக நாங்கள் எடுத்த முயற்சி, நானே எப்படி ஒரு கூட்டணி உடைப்பேன். அதான் சார் சொல்கிறேன், இந்தியா முழுக்க இருக்க கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அதுக்கு டிஎம்கே லாயல் இது கிடையாது. அது ஆல் இந்தியா லெவலில். இங்கே தமிழ்நாட்டுக்கு அவங்க தலைமை இல்லை சார், தமிழ்நாட்டுக்கு தலைமை தான் சார். அது பெர்பெச்சுவேட் கிடையாதுல்ல சார். அப்படி பார்த்தா என்டிஏல திமுக தலைமையில தான் 1999 கூட்டணி வந்தாங்க. அதுக்காண்டி நம்ம இன்னைக்கு இந்தியா பற்றி பேச முடியுமா? எவ்ரிடே எவ்ரி எலெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பாசிபிலிட்டி இல்லை சார். பாலிசி வைஸ் கொள்கை அடிப்படையில் இன்னொரு மதச்சார்பற்ற கொள்கை கூட்டணி உருவாகி இந்த மக்கள் விரோத திமுகவை ஒன்றிய பாஜக வீழ்த்தினா, நான் மறுக்கல. இல்ல சார், நான் முடிச்சுக்கிறேன் சார். நீங்க பத்திரிகையாளரா இருக்கிற நீங்க, நான் யாரையும் குறையா சொல்லல, பத்திரிகையாளராக இருக்கிறவங்க நீங்க ஒரு நல்ல மக்கள் பிரச்சனை எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணி பாலிசி வைஸ் கரெக்டா இருந்தா ஏன் ஒன் சைடட் எடுக்கிறீங்க? இப்ப தாவேகா ஒரு கூட்டணி உருவாக்கணும்னா அதுல ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம்? நாங்க தப்பு பண்ணா கேளுங்க. கூட்டணி உருவாக்கக்கூடிய உரிமையும் கூட்டணி உருவாக்கக்கூடிய வியூகத்தை வகுக்கக்கூடிய உரிமையும் தாவேகாக்கு இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் திரு விக்னேஸ்வரன், உங்களுக்காகவும் சேர்த்து சொல்றேன், ஒரு புது புரிதலுக்கும் கூட சொல்றேன். இன்னைக்கு திரு சீமான் அவர்களுக்கு ஒரு வருத்தம் கூட உண்டு. அவர் 8% டெஸ்டட், அவர் ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர், ப்ரூவன் வாக்கு வங்கி. அவரை விட கூடுதலான ஊடக வெளிச்சம் யாருக்கு இருக்கு? அவரை மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. முதல் முறையா வரக்கூடிய திரு நடிகர் அப்படின்னு ஒதுக்கல, அவளுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு திரு விஜய்க்கு எத்தனை விவாதங்கள், எவ்வளவு நேரம் லைவ் எல்லாமே கொடுக்கப்படுது உங்க கவனத்துக்கு. சார் நான் என்ன சொல்றேன், உங்க கவனத்துக்கு நீங்க நீங்க யாருக்கும் என்ன தரணுங்கிறது அந்தந்த சூழல் பொறுத்து. நான் என்ன கேக்குறேன்னா, ஆள் மனசுல இருந்து நாங்க ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி ரைட் சார், புதுசா வரீங்க, வரவேற்கிறோம். நான் மறுக்கல. நான் என்ன கேக்குறேன், பாலிசில கமிட்டட் யார் உள்ள வந்தாலும் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பாங்க சார். அதுல மாற்று பேசவே இல்ல சார். நான் பாலிசி வைஸ் நான் என்ன அங்க தான் வரேன், விடுங்க சார். அங்க தான் நான் வரேன். ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. பாலிசி வைஸ் நான் கரெக்ட்டா இருக்கறப்போ நேற்று ஹிந்துல வந்திருக்கு, தமிழ்நாடு அரசு ஒரு முதலாளித்துவ அரசு, பூஸ்வா அரசுன்னு சொல்லி பே சண்முகம் சொல்லிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்லி, டைம்ஸ் ஆஃப் ஹிந்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் நேர்காணல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பூஸ்வா அரசுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ அவங்க இந்த திமுக அரசு முதலாளித்துவத்தை நோக்கி போகுது, கேபிட்டலிசத்தை நோக்கி போகுதுன்னு நினைச்சு அவங்க ஷிஃப்ட் ஆகிறது. எப்படி நீங்க அவங்க திமுகவுக்கு ஒரு குடும்பம் அப்படி இருந்த திமுகவோட இருந்தா தாவேகாவை கன்சிடர் பண்ணலாம். நான் மறுக்கல. இல்ல சார், கன்சிடர் கிடையாது சார். எவ்ரிஒன் டிஎம்கேக்கு எப்படி அவங்க முழு உரிமை இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும். அங்கதான் என்ன கேள்வி வரும்னா, ஒரு கொள்கை, ஒரு பார்ட்டி நம்ம பேசணும், தேர்தல் கணக்கு அப்படின்னு ஒன்று வருது. இப்போ அன்டெஸ்டட் பார்ட்டி தான் தாவேகா. இந்த தேர்தல் சந்திக்க போறீங்க, வாக்கு வங்கி என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாக்கு வங்கி தெரியாது. ப்ரூவனா அவங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு அணியில் இருக்கிற ஒரு கட்சி. நீங்கள் சொல்லக்கூடிய திரு சிபிஎம்மோ அல்லது விசிகாவோ
இந்த முடிவை எடுப்பாங்களாங்கிறது ஒரு லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் வைப்பாங்க தானே. அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு கணக்குகளுக்கு போடுவாங்க? வெற்றிங்கிறது தானே முக்கியம் தேர்தல். கண்டிப்பா. அதாவது வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் மெட்டீரியல் பாலிட்டிக்ஸ் நான் மறுக்கல. அதே நேரத்தில் ஒரு 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 கூட்டணியில் இருக்கங்கிறதுக்காண்டியே அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பல கம்பல்ஷன். நீங்க அண்ணன் திருமாவளவன்ல இருந்தாலும் நான் பல இடத்துல எங்க ஊர்ல அவங்க கூடிய ஏத்த முடியல. அமைச்சரே பிடுங்கி போடுறாரு. திமுக அமைச்சரே பிடிக்க போறாரு. பல நெருக்கடிகளை அவங்க களத்துல சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அவங்க கட்சியை வளர்க்கணும் கம்பல்ஷன் இருக்கும். அந்த கேள்வி நம்ம பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கும்ல. அப்ப அவங்க முடிவெடுத்தா ஏன் இப்படி பெயிண்ட் பண்றீங்க? முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ரைட். திரு மணியன் ரொம்ப சுருக்குமா. எஸ், அவர் குறுக்கிடுவோம். நான் வரேன். தாவேக்கா தம்பி எங்க வீட்டுல சாப்பிட வரலனால அவருக்கு கொஞ்சம் முட்டு கொடுக்க வேண்டியது அவசியங்க. திரு சண்முகம், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டது, அண்ணா காலம் தொடங்கி திமுக ஒரு முதலாளித்துவ கட்சின்னு அண்ணாவை கேவலப்படுத்தி பேசினார். இதை பத்தி பத்திரிகையாளர் சியாமும் திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்களும் பதில் சொல்ல, திமுக ஏன் இன்னைக்கு வரை இதை கண்டிக்கல? அண்ணாவை மூர்ச்சுவா, அண்ணா ஒரு முதலாளித்துவ கட்சியின் சொந்தக்காரர் அப்படிங்கிற அளவுல பேசிருக்காரு. இதை வாய் மூடியா திமுக கிடக்குது. இது கூட்டணியில வாய் மூடிக்குவாங்களா? நாளைக்கு திமுகவும் வரும்போது இந்த கேள்வி வச்சிரும். எப்படியும் நம்ம அடுத்ததும் விவாதிப்போம். நான் எப்பயுமே சொல்றதுல ஒரே நிமிஷம் கேளுங்களேன். இப்ப திரு வீராசாமி மணிகண்டன் இருக்காரு. அவரை நான் விமர்சகராக பார்க்கிறேன். அவ்வளவுதான் விக்னேஸ்வரன். நான் ஒரே ஒரு விஷயம், ஜீவாவை நான் பத்திரிகையாளராக இங்க அழைச்சிருக்கிறேன். நீங்க அவங்க கருத்துல முரண்பட எல்லா உரிமையும் உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சரி, அது ரொம்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சாம் சார் சொன்னாரு, நான் விமர்சனத்தை ஏத்துக்கிறேன். பதட்டப்படுறீங்களா? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஓகே ரைட்.